ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். ரொம்ப நாளாக பொருட்டோ வீடியோஸையே காணுமே, ஏன் பொருட்டோ வீடியோஸை ஸ்டாப் பண்ணிங்கங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லா வீடியோவுடைய கமெண்ட்ஸ்லேயுமே கேட்டிருக்காரு. இதுக்கு காரணம் எதுவும் பெருசாக இல்லை, வியூஸ் போகலை, அதுதான். பொருட்டோ ஃபேன்ஸ் எல்லாருமே எங்கே போனாங்கன்னே தெரியலை. கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வியூஸ் பயங்கரமாக அடி வாங்கிருச்சு. இதனால தான் நான் பொருட்டோவை விட்டுட்டு டிராகன் பால் ஜுஜுட்சு கைசன் அனிமே பக்கம் போயிட்டேன். டிபிவி சாப்டர் ரிலீஸ் ஆனால் மட்டும் அதை கவர் பண்ணி வீடியோ போடலாம்னு நினச்சேன். பட் இருந்தாலும் இவர் தொடர்ந்து எல்லா வீடியோலையும் கேட்டதால் இன்றைக்கி ஒரு பொருட்டோ வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்னும் 2-3 நாளில் ஸ்னீக் பிக் வரப்போகுது. அதுக்கப்புறம் சாப்டரும் ரிலீஸ் ஆக போகுது. இதனால் இன்றைக்கான வீடியோவில் அடுத்த சாப்டரில் என்ன நடக்கும்னு தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்மளோட பேக்கப் சேனல் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. இந்த சாப்டரும் ஷின்ஜு இன்வேஷனை மையமாக கொண்டு தான் போக போகுது. முக்கியமாக பொருட்டோ, ஹிமாவாரி, கோபு, ஈனோஜின், சாய், மாமுஷி, ஷிகமாரு மாதிரியான கேரக்டர்ஸை நோக்கி தான் இந்த சாப்டர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் முதல்ல ஹிமாவாரி. இந்த சாப்டரில் அதிகப்படியான மொக்கையை வாங்க வாய்ப்பு இருக்குது. அதிக இன்சல்ட் இவங்களுக்கு நடக்கும். இவங்களோட பவர்ஸை இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. கிட்டத்தட்ட தான் ஒரு மான்ஸ்டர் அண்ட் யூஸ்லெஸ்ஸுங்கிற அளவுக்கு இவங்க புஷ் செய்யப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஏன் முதல்ல நடக்கணும்னா, சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடியே ஹிமாவாரியால் குராமாவை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஹிமாவாரி இதில் ரொம்ப டம்மியாக இருக்காங்கங்கிற கதையை சைலண்ட்டாக இக்கிமோட்டோ எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு ஏற்ற மாதிரியே தான் அடுத்த இன்சிடெண்ட்டும் நடந்துச்சு. ஆமாம், ஹிமாவாரி மாமுஷி இன்வேஷன் நடக்கும்பொழுது மாமுஷி சோச்சோவை அட்டாக் பண்ண வந்திருப்பார். அப்போது ஒரு வேகத்தில் ஹீமா லீஃப் வில்லேஜுக்குள்ளேயே அவங்களுடைய டெயில் பீஸ்ட் பாம்பை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து ஷிகடாய் கடுப்பாகி இருப்பார். அவங்கள திட்டவும் செஞ்சுருப்பார். இப்படி அடுத்தடுத்து ஹீமா டம்மியாக்க பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு குராமா பவர்ஸை யூஸ் பண்ணவே தெரியலைங்கிற மாதிரி இக்கிமோட்டோ காட்டிக்கிட்டே இருக்காரு. இது ஒரு கட்டத்தில் ஹிமாவாரியை டிப்ரெஷனில் தள்ளும். தான் எந்த வகையிலும் யூஸ்ஃபுல்லாக இல்லைங்கிற எண்ணத்தை ஹீமாவுக்கு கொடுக்கும். இதனால் ஹீமாவுக்கு கன்ஃபியூஷன் அதிகமாகும். அவங்களுடைய பவர்ஸை ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி மாமுஷி ஹீமாவை கொன்ன மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை கண்டிப்பாக ஜூரா தான் பண்ணியிருக்கணும்னு நம்ம எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் யோசித்து பார்த்தா இதை மாமுஷியை கூட பண்ணியிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த அளவுக்கு ஹீமா வீக் ஆகிட்டாங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஹீமாவை அவர் கொல்ல முடிஞ்சதுக்கு ரீசன் அவங்களோட இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். இதனால் இவங்க அவங்களுடைய பவர்ஸை ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு யூஸ் பண்ணாமல் போய் மாமுஷி இவங்களை அந்த டைம்லைனில் கொண்டு இருக்கலாம். பட் இப்போது பொருட்டோ இருக்கிறதால அவர் ஹீமாவுடைய இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை டாக்னோ ஜுட்ஸு போட்டு காலி பண்ணி ஹீமாக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கலாம். நீயும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தாங்கிற மாதிரி பொருட்டோ ஹீமாக்கு சொல்லி இதனால் ஹீமா அவங்களுடைய பவர்ஸை அவேக் பண்ணலாம். இப்போ வரைக்கும் ஹீமா அவங்களுடைய ட்ரூ ஃபார்மை அவேக் பண்ணலை. அதை மாமுஷிக்கு அகென்ஸ்டாக நடக்க போகிற ஃபைட்டில் அவங்க அவேக் பண்ணலாம். அது பேரியன் மோடாக கூட இருக்கலாம். அடுத்து கோபு, பொருட்டோ இவங்க 2 பேரையும் சேர்த்தே பார்த்துருவோம். பொருட்டோ லாஸ்ட் சாப்டரில் கூட ஆரா ஃபார்மிங்கை பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். இது மட்டும் இல்லாமல் மாமுஷிக்கு கூட டீல் போட்டு அவருடைய பவர்ஸை ஆட்டையை போட்டு இப்போது ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாமுஷி, லீஃப் வில்லேஜ் போலீஸ் ஃபோர்ஸ், கோனஹா எல்டர்ஸ்னு யார் வந்தாலும் பொருட்டோ அவங்கள டம்மி ஆக்கிட்டு ஆரா ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி நல்லா போயிட்டு இருந்த பொருட்டோக்கு திடீர் ஷாக்கு. ஏன்னா இது வரைக்கும் கைட் பண்ணிட்டு இருந்த ஷிகமாரு இப்போ திடீர்னு விட்டுட்டு போயிட்டாரு. யாருமே கைட் பண்ண இல்லாததால் பொருட்டோ வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்திருப்பார். இன்னொரு பக்கம் கோபுவை ஈனோஜின் கண்ட்ரோல் எடுத்திருப்பார். மாமுஷி இன்வேஷனுக்கு பெரிய தடையாக இவர் இருக்கார். இதனால் இவரை போட்டு தள்ள கோஜி முடிவெடுத்திருப்பார். இதுக்காக ஈனோஜினை வச்சு கோபுவை பொசஸ் பண்ணி அவரை ரூஃப் டாப்புக்கு கொண்டு போய் தள்ளிவிட பார்த்துருப்பாரு. அங்கே திடீர்னு மாமுஷி வந்திருப்பார். இதோட தான் லாஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருக்கும். வரப்போகிற இந்த சாப்டர்லையும் பொருட்டோ ஆரா ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஏற்ற சீனாக தான் இது அமையப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, பொருட்டோ இப்போது வரப்போகிறாரு.
மாமுஷி அட்டாக் பண்ணும்பொழுது ஈனோஜின் அவருடைய கண்ட்ரோலை பிரேக் பண்ண மாமுஷி கோபுவை அட்டாக் பண்ண வர பொருட்டோ வந்து அவரை சேவ் பண்ணியிருப்பார். இப்படி இவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட அப்புறம் கோபு ஷின்ஜூஸ் எவ்வளோ டேஞ்சரஸான பீப்புள்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். பொருட்டோக்கும் சப்போர்ட் பண்ணவும் செய்வார். ஷிகமாருவையும் ஹொக்காகே பொசிஷனில் இருந்து தூக்க மாட்டார். இப்படி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகதான் கோஜி இப்படி ஒரு பிளானை பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் பொருட்டோ எல்லா எனிமீஸையும் வைப் அவுட் பண்ணுவார். இந்த ஆர்க்கில் இவருக்கு இதுக்கு மேலே பெருசாக எந்த வேலையும் இருக்காது. பட் ஒருவேளை ஜூரா இந்த ஆட்டத்துக்குள்ளே வந்துட்டா கதையே மாறும். அப்போ பொருட்டோக்கு ஒரு சேலஞ்ச் கிரியேட் ஆகும். அப்போது மொமுஷிக்கு டேக் ஓவர் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு அல்டிமேட் பேட்டில் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. பட் இது நடக்கணும்னா பொருட்டோ லீஃப் வில்லேஜை விட்டு வெளியே வரணும். ஏன்னா உள்ளே இருக்கும்பொழுது ஜூரா லீஃப் வில்லேஜுக்குள்ளே கண்டிப்பாக வரமாட்டார். பொருட்டோ வெளியே வரணும்னா ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் லீஃப் வில்லேஜுக்கு வெளியே நடக்கணும். அது ஹீமாவரி கேப்சராக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஹீமாவரியை மாமுஷி க்ளோன்ஸ் ஒருவேளை பிடிச்சிட்டு போய் வில்லேஜுக்கு வெளியே வந்துட்டா அப்போ பொருட்டோ வேறு வழியே இல்லாமல் வில்லேஜை விட்டு வெளியே வருவார். அந்த டைமில் ஜூரா வந்தால் கேம் ஓவர். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த பெரிய பேட்டில் அப்போது நடந்தே தீரும். அடுத்து இந்த சாப்டருடைய கோரான ஐடா ஹண்டிங். இவ்வளோ பெரிய கலவரம் ஐடாங்கிற இந்த ஒரு கேரக்டருக்காக தான் நடக்குது. ஐடாவை டெவர் பண்ணி ஆகணும்னு இந்த மாமுஷி சுற்றிக்கிட்டு இருக்கான். இது நடக்க வாய்ப்பு இருக்காங்கிறது யாராலையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல டேமனுக்கு இருக்கிற பவர்ஸுக்கு ஐடாவை மாமுஷியால் டச் கூட பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் மாமுஷி கிட்ட சீக்ரெட் பவர்ஸ் நிறைய இருக்கிறதா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. லைக் மாமுஷியால் ஈஸியாக ஒருத்தருடைய கண்ணை பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண முடியுங்கிற மாதிரியான நிறைய எபிலிட்டிஸ் இவருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு மாமுஷி ஐடாவை டெவர் பண்ணிடுவாருங்கிற மாதிரியெல்லாம் இப்போது தியரிஸ் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஷின்ஜூஸ் இது வரைக்கும் வின் பண்ணதே இல்லை. ஸோ இந்த ஆர்க்கில் ஷின்ஜூஸ் வின் பண்ணாதான் அவங்களுடைய ஹைப்புங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் நிற்கும். இல்லைன்னா இவங்க ஒரு டம்மி வில்லன்ஸாக மாறிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன கேட்டால் ஐடாக்கு எதுவும் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் மாமுஷி ரொம்ப க்ளோஸாக போய் தான் இந்த பேட்டலில் தோக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு சினாரியோ வரக்கூடாதுன்னு தான் கோஜி பயங்கரமாக உழைக்கிறாரு. ஸோ அவர் தோக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த சாப்டரை பொறுத்தவரை ஐடா கிட்ட மாமுஷி நெருங்கலாம். ஒரு கிளிஃப்ஹேங்கர் மாதிரி இந்த சாப்டர் முடியலாம். ஏன்னா பல சாப்டர்ஸாக மாமுஷி ஐடாவை தேடிக்கிட்டு இருக்காரு. பட் இந்த சாப்டரில் அவருக்கு அவங்களுடைய லொக்கேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் நடக்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.